இப்பொழுது என்வலப் டூலில் எவ்வாறு நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத, எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இது போல் ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் வந்து என்வலப் டூல் மூலமாக எப்படி எடிட் பண்ண முடியும் அப்படின்னா, என்வலப் டூலில் கிளிக் பண்ண உடனேவே நீங்கள் இது போல் நோடு வந்து அப்ளை ஆகிடும். இது போல் நோடு வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த நோடு நீங்கள் வந்து எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம இதை இழுத்துக்க முடியும். இதை வந்து டிசைன் வந்து நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இது போல் வெவ்வேறு ஷேப்புகளுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வதை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால், நாம் அடுத்த வரும் வகுப்புகள் நம்ம வந்து டிசைன் பண்ணும்பொழுது இது வந்து இன்னும் மிக எளிதாகவோ அமையும். ஸோ இது போல் என்வலப்புக்கு ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்காகவோ பயன்படக்கூடிய ஒரு டூலாகும். இது நார்மலாக ஆப்ஜெக்ட் மட்டும் அல்லாமல் இது போல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இது போல் நம்ம வந்து செய்து கொள்ள முடியும். இது கலர் கொடுத்து அடுத்தபடியாக நம்ம அடுத்தபடியாக வேலையை நம்ம செய்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் டூல்லையும் இப்போ ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்கிறது என்றால், இது போன்ற ஒரு பாராகிராஃப் ரன்னிங் டெக்ஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நாம் அதை வந்து என்வலப் டூல் மூலமாக எவ்வாறு நம்ம சரி செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும் என்று பார்ப்போம். இப்பொழுது நம்ம இதே போல் என்வலப் டூலில் நமக்கு கிளிக் பண்ணி பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் அந்த டெக்ஸ்ட்டை ரன் பண்ண முடியும். இது போல் எந்த விதமான ஒரு ஷேப்பும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை நம்ம ரன் பண்ண முடியும். என்வலப் டூல் மூலமாக இது போல் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை நம்ம ரன் பண்ண முடியும். தேங்க்யூ.